பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்ன தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் அப்படியே செய்தார். இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகள், ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு வந்த வார்த்தைகள், அவர் உங்களோடு கூட சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், எலியாவின் காலத்தில் எலியாவுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கரமான ஒரு கூட்டம் எழும்பி நின்றது. ஆகாப் எழும்பி நின்றான், ஏசபேல் எழும்பி நின்றான். அவர்கள் மத்தியிலே எலியாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, உனக்கு அடுத்ததாக நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணுவாய், அதற்கு பிறகு எகு வருவான் என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி, அது மாத்திரமல்ல, இந்த 2 ராஜாக்கள் 10 வாசிக்கும் பொழுது கர்த்தர் எகு என்கிற தேவ மனுஷனை அபிஷேகித்து அவனை கொண்டு இந்த ஆகாப்பின் குடும்பத்தாரை எல்லாம் நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எலியா நாட்களில் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசத்தோடு ஒன்று சொல்லட்டுமா? அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு ஒருவேளை அது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஒருவேளை இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் அது கீழே விழுந்து போகாது. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு வந்த வார்த்தைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க. தீர்க்க தரிசனமாய் வந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிங்க. உங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளை வைத்து ஜெபிங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், எகுவை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒன்று தெரியும், எஸ், it is a time that God has fulfilled the purpose. ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்குள்ள அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.